கபாலி படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நீங்க கூட டிராவல் பண்ணிருக்கீங்க. இந்த படத்துல டிஃபரெண்டா என்ன பண்ணிருக்கீங்க? நாங்க தலைவரை ஸ்கிரீன்ல எப்படி எதிர்பார்க்கலாம்? இதுல வந்துட்டு நீங்க பக்காவா நீங்க ரொம்ப நாளைக்கு ரஜினி இப்படி காமிச்சிருக்கலாம்டா, அப்படி பண்ணிருக்கலாம்டா தலைவர், இப்படிலாம் ஒரு குழப்பங்களோட ஒரு தியேட்டர்ல இருந்து சீட்டை குத்திட்டு வெளியில ஏந்து வரும் நிறைய படத்துல. அது வந்து இதை பண்ண மாட்டீங்க இந்த படத்துல. இதாண்டா கேட்டேன், இப்படி தாண்டா வேணும் அப்படின்ற இடத்துல கண்டிப்பா 100% நீங்க ஒரு ஃபுல்ஃபிலோட பக்கான ஒரு நல்லா எப்படி சொல்றது ஒரு நல்லா நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய ரஜினி. அதாவது அவர் ஆக்ட் பண்ணன்னு யோசிக்கிறீங்களா இந்த படத்துல அட்டகாசமா, அதாவது ஒரு 16 வயதுல ஃபீல் மாதிரி ஏதோ ஒரு இடத்துல டச் பண்ணுவார் உங்களை. அதாவது நீங்க என்ன ஸ்டைல் வேணுமா, என்ன வேணும், பஞ்ச் டைலாக் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஆனால் படத்துல. ஆனால் அவர் பேசுறது எல்லாமே பஞ்சு தான். அதனால வந்து நீங்க எப்படி பேசினாலும் நீங்க அவர் கொடுத்த சாதாரணமாக கொடுத்தாலும் அது சாதாரணமாக அவர் பஞ்ச் டைலாக் மாதிரியே பேசிட்டு போயிடுவார். இதை நான் மிகப்படுத்திலாம் சொல்ல, நான் இருக்கிறத நான் பார்த்து ரசிச்சதை சொல்றேன். எனக்கு நானே பார்த்துட்டு இதுதான் இதுக்கப்புறம் ரஜினி படம்லாம் இனிமேல் பீட் பண்ணவே முடியாது அப்படின்னு எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. ரஞ்சித் அந்த அளவுக்கு வந்துட்டு கரெக்டாக அவருடைய மாடுலேஷன் அவருடைய இதையும் புரிஞ்சுட்டு கரெக்டாக இப்போ இந்த லுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் படத்தை யோசிச்சிடல, ஏன்னா இந்த லுக்கே யாரும் யோசிச்சு கிடையாது இது வரணும். சும்மா அவருக்கு முடியல, அவரை வந்து இளமையாகவே பார்க்கணும் யோசிச்சு, வயசானாலும் அவர் கூட டூயட் அப்படிலாம் இல்லாமல் அவர் கரெக்டாக இது வந்து ரஜினி சார் ஒத்துக்கின்னு இதை பண்ணுறாரு பாருங்க. அது அந்த இடத்துல அவருக்கு பெரிய நம்ம சல்யூட் பண்ணலாம். ரஜினி படங்களை உங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்தின படங்கள்ல இது ஒரு முக்கியமான படமா இருக்குன்னு கூட சொல்லலாம். கபாலில வயசான ரஜினி அதிகமா வருவாரா இல்ல பிளாஷ்பேக்ல வர யங் ரஜினி அதிகமா வருவாரா? யாருக்கு படத்துல மாஸ் அதிகம்? அது ஈக்குவலா இருக்கும் படத்துல. ரெண்டு போர்ஷனுமே ரொம்ப பவர்ஃபுல்லான போர்ஷன். 80s சீன்ஸ் நிறைய படத்துல வருதே, அதுல எந்த ஒரு ஷாட் இல்ல சீன் வந்து உங்களுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்கா இருந்தது ஆர்ட் டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும்? ஆர்ட் டைரக்ஷன் 80sல வந்துட்டு என்னடான்னா ஒரு கோவில் போட்ட ஒரு திருவிழா 80sல இருக்காம ஒரு மலேசியாவில் ஒரு திருவிழா அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம். ஒரு மலேசியாவில் ஒரு திருவிழா செட்டப் அதில் வந்துட்டு அவர் பண்ணியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷனாக இருக்கும் படத்தில். நீங்கள் தலைவரோட பெரிய ஃபேன், கபாலி படத்தில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஒரு மொமெண்ட், அந்த ஃபீல் பற்றி சொல்லுங்கள். நான் வந்து ரஜினியோட பயங்கர ஃபேன். வேறு எந்த நடிகருமே நான் இதுவரையிலும் ரசிச்சு கிடையாது. நான் எங்கள் ஊர் திண்டிவனம் பக்கத்தில் பேராவூர்ன்ற ஒரு கிராமம், அங்கே தான் நான் இருக்கேன். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணார், இது மாதிரி நம்ம ரஜினி சாரை பார்க்க போகிறோம், இந்த மாதிரி டெக்னீஷியன் மீட்டிங், இது மாதிரி நம்ம மட்டும் ஒரு நாங்கள் எடிட்டரு, கேமராமேன், மியூசிக் டைரக்டர், இது மாதிரி ஒரு நம்ம மட்டும் போகிறோம் அப்படின்னாரு. அது செம்ம சந்தோஷமாச்சு. என்னடா நான் அந்த ஊரில் தான் இருந்தேன், அந்த ஊரில் ரஜினிக்காக நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அதாவது எப்படி சொல்கிறது, போஸ்டர் இது பண்ணதுலேருந்து, மன்றம் வச்சதுலேருந்து, அவருக்கு டெக்கு போட்டதுலேருந்து 4 ரஜினி படம்லாம் போட்டிருக்கேன் ஒரு கண்டினியூவாக. இந்த மாதிரி நான் எங்கே ஒரு விஷயத்தை அவருக்காக பண்ணணும், அந்த இடத்துல நான் உட்காந்துருக்கும் போது எனக்கான அழைப்பு, அவரை பார்க்குறதுக்கான ஒரு அழைப்பு வருதுன்னும் போது அதை நான் வந்துட்டு எப்படி உளவியல் ரீதியாக நம்ம அதை எப்படி சொல்லணும்னு தெரில. அதிகாலையில் மழையில் நனைஞ்சிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ண போனோம் ஃபஸ்ட் டைம் அவங்க வீட்டில். அதுவும் அதான் நிறைய டைம் நான் பார்க்க போயிருக்கேன் அவரை. அவங்க வீட்டுக்கு கேட்டான்லாம், இதுதான் ரஜினி சார் வீடா, நம்பர் 18 போயஸ் கார்டன். நான் ஒரு லெட்டர்லாம் போட்டிருக்கேன் சின்ன வயசில் அந்த அட்ரஸ்க்கு. சின்ன வயசில் நான் 8th படிக்க சொல்ல அவருக்கு வந்துட்டு போஸ்டல் கார்டில் ஒரு லெட்டர் போட்டு எனக்கு உங்களுடைய ஆட்டோகிராஃபோட உங்களுடைய ஃபோட்டோ வேணும் அப்படின்ட்டு. என்னுடைய பாட்டியை நான் வந்து டெய்லி ஸ்கூல் போயிட்டு வந்து எனக்கு லெட்டர் பதில் வந்துச்சாலும் நான் டெய்லியும் கேட்டுகிட்டே இருப்பேன் அவங்கள வந்து நீ டெய்லியும் போஸ்ட்மேன் கிட்ட 11 மணிக்கு எங்கேயும் போகக்கூடாதுன்ட்டு அவங்க டெய்லியும் உட்காந்து 11 மணி வரலாம். அது வரவே இல்லை கடைசி வரல. எனக்கு ஒரு கனவுலாம் வரும் நைட்டில் அவர்கிட்ட இந்த படம் வர்ற மாதிரி. இப்படியான ஒரு கனவோடு வாழ்ந்த ஒரு ஆள்கிட்ட ரஞ்சித் கூட தான் போகிறான். போயிட்டு உள்ளே நுழைஞ்சி அப்புறம் உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் வந்தார். பிளாக் கலர் வேட்டி கட்டிட்டு ஒயிட் கலர் ஷர்ட்டை போட்டு வந்தார். அது எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில. அதாவது ஒரு உறவினர் வீட்டுக்கு வந்து அது ஏதோ ஒரு விஷயம் அவரை வந்து நம்ம அந்நியமாக பார்க்க முடியல, அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. என்ன ஒரு பெரிய ஸ்டாரெல்லாம் நீங்கள் வேல்யூ பண்ணாதீங்க, அப்படியான ஆள் கிடையாது, நான் அப்படின்ற ஒரு டோன்லேயே எங்ககிட்ட பேசி எங்களை சகஜ நிலைமையாக்கி அப்புறம் யாருமே பேசல, சைலண்ட்டாக உட்காந்துட்டு தான். அதுக்கு அவராகவே கொஸ்டின் பண்ணி நீங்கள் என்ன பண்ணீங்க, அப்புறம் என்ன கேட்டார் ரஞ்சித்துக்கிட்ட, இவர் எப்படி உங்களுக்கு பழக்கம் ஆர்ட் டைரக்டர் அப்படின்னாரு. அப்புறம் ரஞ்சித், இல்லை சார் இவர் என் கிளாஸ்மேட்டு, இப்போ உங்களோட அப்போ தான் ரஞ்சித் முதல் அவர்கிட்ட ஓப்பன் பண்ணுறாரு, உங்களோட அதிதீவிர ஃபேன் இவர், காலேஜில் யாருன்னா பேசினா அவங்கள தப்பாக பேசினா அடிக்கலாம் போயிடுவார், உங்களை கண்ண முடியலாம் வரைவார் அவர் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்கிறார். அப்போ வந்து என்ன அவர் அப்படின்ட்டு ரொம்ப நான் ஃபேனுன்றதுல அவருக்கு வந்துட்டு ரொம்ப அதில் ஒரு சந்தோஷம். ஒரு டெக்னீஷியனாக ஒரு ஃபேனாக நம்மளுக்கு ஒரு ஆள் வந்துரு அப்படின்றதுல அது ஒரு இடத்துல அவர் பார்த்தாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் மீட் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நான் ஒரு கலைஞன், இந்த படத்துக்கான வேலை என்னது என்ன, ஆர்ட் டைரக்டர், கலை இயக்குனராக என்னுடைய படைப்புக்குள்ளே அவரை வச்சு பார்க்குறேன். நான் ஃபஸ்ட் டைம் எப்போ பார்க்குறேன்னா ஃபோட்டோ ஷூட், ஸ்டில் ஷூட் அப்போ நான் முதல் முறையாக அவரை வந்துட்டு நான் சின்ன செட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே முதன் முறையாக, அதாவது நான் ஒரு ஆர்ட் டைரக்டர் என்னுடைய வேலைக்குள்ளே, என்னுடைய சினிமா சார்ந்த பணி சார்ந்த ஒரு விஷயத்துக்குள்ளே ரஜினி சார் வந்து உள்ளே என்ட்ரி ஆகி அந்த இடத்துல நிற்கிறார். என்னுடைய அரங்கத்துக்குள்ளே அவர் நிற்கும் பொழுது
எனக்கு அதுதான் என்ன சொல்கிறது, நான் ஒரு சாதாரண ஒரு கடைக்கோடி எங்கேயோ ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு விவசாய குடும்பத்தில் வளர்ந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி நம்ம ஃபேமிலி, அங்கே ஒரு குக்கிராமத்திலிருந்து ஒரு ஆள் இப்படியான ஒரு ரசிகன அடிமட்டத்திலிருந்து அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு தருணத்தை ஒரு சூழல் வந்து இந்த இடத்த ஏற்படுத்தியிருக்கிறான்னா அதை எப்படி சொல்கிறதுனே தெரில. இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இது எப்படி சொல்கிறது ரேரான நடக்கக்கூடிய விஷயந்தான். இது கோட் ஷூட் போட்டு அப்படி என்ன முதல்ல நான் அவரை வந்துட்டு ஸ்க்ரீனில் நான் வீட்டில் பார்த்து லைவாக பார்த்தேன். ஸ்க்ரீன் இமேஜை அவரை நான் பார்க்கவே இல்லை. மேக்கப் அந்த ஷூட்டிங் ஃப்ளேவரோட அவரோட படத்தில் நடிக்கக்கூடிய அந்த தன்மையோடு அவரை நான் பார்க்கல. இப்போ தான் பார்க்குறாரு. அப்படியே வந்தார், வெயிட் பண்ணிட்டு தான் அப்படி கோட் ஷூட் போட்டு கண்ணாடி போட்டு உள்ளே வந்தார். வந்தவொடனே என்ன ஒன்றுமே புரியல, என்னடா இவர் இப்படி அப்படி வந்து நின்று காலை ரெண்டையும் அப்படி அகலை வச்சுட்டு அப்படி பாக்கெட்டில் ரெண்டு கையை விட்டுட்டு அப்படி நின்னா இருப்பாருங்க. ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டில் ஓப்பன் பண்ணால் நம்ம அவரை காமிக்கும் போது கையை தட்டுவோம்ல, கத்தும் இல்லை, அது என்னை அறியாமலே நான் தேட்டர்னு சொல்லிட்டு கை தட்டுறேன் அவரை பார்த்து. என்னால் நம்ப முடியல, இது வந்து நம்ம படம் பார்க்குறோம் அப்படின்ட்டு நான் கையை தட்டிட்டேன். அப்படி தட்டிட்டு அதுக்கப்புறமா எல்லோரும் சைலண்டாக இருக்க, நான் கம்முன்னுட்டேன். ஓ இது வந்து லைவ்டா அப்படின்ட்டு. அப்புறமா வந்துட்டு எனக்கு அதுக்கப்புறம் தூரம் வந்து நின்று லைட்டாக அழுதுட்டேன். என்னடானா நம்ம ஒரு ரசிகனாக இருந்து ஒரு ஆள் இப்படியான நம்மளுக்குள்ள இது ஒரு நிகழ்வதன் போது இது என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நான் அழுதுட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த மாதிரி உணர்வுபூர்வமாக அழுதாங்க அந்த டைமில். அதாவது அவரை வந்துட்டு ஏன்னா பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குதுல்ல, அவரோட கூட ஒர்க் பண்ணுற சூழல், அது என்னுடைய அரங்கத்துக்குள்ளே என்னோட செட்டுக்குள்ளே அவர் நின்று ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காருன்னா அதை விட எனக்கு வேறு விஷயம் நம்ம எப்படி எக்ஸைட்மெண்ட்டோட சொல்ல முடியாது. அதுக்கு மேலே ஏதோ ஒரு விஷயம் அது, அவ்வளோதான்.